வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ஒரு சிறுதானிய ரெசிபி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிறு தானியங்களின் ராஜாவான சாமையை வச்சு ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசியில் சாமையோட பயன்கள் பற்றியும் சாமை எதுக்கு சிறுதானியங்களின் ராஜாங்கிறத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம சாமை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு நான் இங்கே சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த உலக்கில் 2 உலக்கு சாமை அரிசியும் அதுக்கு 1 உலக்கு பாசிப்பருப்பும் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொங்கலை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எடுத்து வச்சுருக்க இந்த சாமை அரிசியும் இந்த பாசிப்பருப்பையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பொங்கல் பண்ணிங்கன்னா நம்ம பொங்கல் நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்ல வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாசிப்பருப்பும் இந்த சாமை அரிசியும் நல்லா வறுப்பட்டோன்னே ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். தண்ணி அளவு கணக்கு என்னென்னா 1க்கு 2 அதுதான் கணக்கு. இந்த உலக்கில் 2 உலக்கு சாமை அரிசியும் 1 உலக்கு பாசிப்பருப்பும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி ஆட் பண்ணணும். மொத்தம் 6 உலக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா குலைவாக இருந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். இப்போவே லிட் போட்டு கவர் பண்ண வேணாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி விசில் போட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுருங்க. 4 விசில் வச்சுருந்தேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், நம்மளுடைய பொங்கல் நல்லா வெந்து குலைவாக வந்திருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொங்கலை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணுங்கிறத பார்ப்போம் வாங்க. மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி 1 ஸ்பூன், அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற இதை அப்படியே நம்ம பொங்கலில் கொட்டி கலருங்க. நல்லா நெய் வாசத்தோட நல்ல டேஸ்டியான சிறுதானிய ராஜாவான சாமை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சாமை அரிசியோடைய பயன்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். சாமை அரிசியில் இல்லாத சத்துக்களே கிடையாது. ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், விட்டமின், மினரல், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா சத்துக்களும் நிறைந்தது தான் இந்த சாமை அரிசி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த சாமை அரிசியை சாப்பிட்லாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இது சாப்பிடலாம். சர்க்கரை அளவை இது கட்டுக்குள்ளே வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். உடலுக்கு மொத்தத்தில் நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது இது. இப்படி மற்ற சிறுதானியங்களை கம்பேர் பண்ணும்போது சாமையில் இருக்கக்கூடிய பயன்கள் அதிகம். அதனால தான் இதை சிறுதானியங்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமையை லிட்டில் மில்லட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்படி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த சாமையில் இந்த பொங்கல் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய நல்ல ரெசிபிஸ் பண்ணலாம். அந்த ரெசிபிஸ்லாம் ஒவ்வொன்றா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.